பஞ்சாங்கங்கள் அல்லது காலண்டர் சிஸ்டம் என்பதை பற்றி ஒரு அறிமுகம் இருந்தால் 2 வார்த்தைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஒன்று சாயன முறையிலான காலண்டர், இன்னொன்று நிராயன முறையிலான காலண்டர். அதாவது சூரியனின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற ஒரு நாட்காட்டியானது சாயன முறை காலண்டர் அல்லது மேற்கத்திய முறை காலண்டர் அப்படின்னு சொல்றோம். இதை பருவம் சார்ந்த காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக சொல்வது நிராயன முறை காலண்டர்னு சொல்லுவாங்க. நிராயன முறை என்பது இந்திய முறை என்று சொல்கிறோம். மேலும் நிராயன முறையில் நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த கிரகங்களின் இருப்பானது கணக்கிடப்பட்டு காலண்டர் என்பது பதிப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு பரவலாக யூடியூப்ல நிறைய பேர் இன்றைய வானியல் தவறு என்று சொல்கின்ற பலரும் பின்பற்றுகின்ற முறையாக சாயன முறை என்பது இருக்கிறது. இந்த தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும் அந்த சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு மேற்கத்திய முறையை அப்படியே எடுத்து கையாண்டு இதுதான் தமிழர்கள் கண்டுபிடிச்சது, எல்லாத்தையும் நீங்க வெறுமனே ஒரு குச்சி வச்சு நேளை அளப்பதன் மூலமாக இந்த பூமியின் எல்லா விதமான இயக்கங்களையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஒரு தட்டையான ஒரு வாதமானது பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது. இதை பார்ப்பவர்களுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமான அறிவும் இல்லாத காரணத்தால் அது போன்ற விஷயங்களை பொதுமக்கள் கூட்டுத்தனமாக நம்புகிறார்கள். ஒரு காலண்டர் கணிதம் என்பது இன்றைக்கு நேரடியாக வானத்தில் பார்த்து கிரகங்களை வைத்து செய்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. இதற்கு பின்னால நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறின் அடிப்படையில் சாயன முறையை விட நிராயன முறையிலான கணிதம் என்பது வானியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களில் மேம்பட்டது என்பதை நாம் போன 2 வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு அதை பத்தி மேலும் கூடுதலாக விஷயங்களை பார்ப்போம்.